கூட்டணி ஆட்சி தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி கூட்டணி ஆட்சி தேவையற்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்மொழிகிறாருன்னு நினைக்கிறீங்க? வழக்கமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சீட் ஷேரிங்கில் தான் பிரச்சனை இருக்கும். இது வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கு. யாருக்கும் அதிகாரத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அதிமுக திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க, மாற்று நினைக்கக்கூடியவர்கள் விஜய் அவர்களுக்கு தானே வாக்கு செலுத்துவாங்க. அப்போ அதிமுகவுடைய ஓட் பேங்க்கும் தானே சார் உடையும். அவர் பிரிப்பார், அதான் உண்மை. இல்லை, அதிமுகவின் ஓட் பேங்க் மட்டும் இல்லை, சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி. இப்ப முதல் முறையா இப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேட்கறது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கும். ஆமா, அது தவறு இல்லை, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஜனநாயக நாட்டில் அது ஆக்சுவலாக கொடுக்கணும். பட் திமுக அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி ஒரு கட்சி இங்கே இல்லை. கண்டிப்பா சார். இப்போ ஒருவேளை காங்கிரஸ் அவர்கள் தவேகாவிற்கு சென்ற ஆட்சி அதிகாரத்துல விஜய் அவர்கள் பங்கு உண்டு அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் இப்ப வரைக்குமே அது அவர் முன்மொழிஞ்சிட்டு தான் இருக்காரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் ஆட்சி அதிகாரம் வந்தா தானே பங்கு கொடுக்க முடியும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கூட்டணி ஆட்சி தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி கூட்டணி ஆட்சி தேவையற்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்மொழிகிறாருன்னு நினைக்கிறீங்க? வழக்கமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சீட் ஷேரிங்கில் தான் பிரச்சனை இருக்கும். இது வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த காங்கிரஸை சேர்ந்த சில பேர் சொல்கிறதும், திமுக அதற்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். திமுக நிலைப்பாடு எப்போதுமே அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அப்படி தான். மாநிலத்தில் ஒரே தனி கட்சி ஆட்சி, திமுக ஆட்சி தான் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைனாலும் அவங்களுடைய ரூலிங் தான் நடக்கும். யாருக்கும் அதிகாரத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னென்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸில் தொடர்ந்து அவங்க இந்த விஷயத்தை முன்னெழுப்பிட்டு வராங்க. இதை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இதை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தாமல் அதை வேடிக்கை பார்த்து, வெளிப்படையாக ராகுல் காந்தி அவர்களோ சோனியா காந்தி அவர்களோ யாருமே வெளிப்படையாக கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லலையே. பங்கு வேண்டாம்னு சொல்லல. பங்கு வேண்டாம், திமுக தலைமையில் நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லணும்ல அவங்க. அப்போ அவங்க சொல்லாததுனால தான் இங்கே பிரச்சனை. பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியானவர்கள், ராகுல் காந்தியோடு நேரடியாக தொடர்பில் உள்ளவங்க, இவங்க அதை கிளைம் பண்ணுறாங்கல்ல. இங்கே தமிழ்நாட்டில் திருச்சி வேலுச்சாமி இந்த மாதிரி சில பேர் கிளைம் பண்ணாங்கன்னா அது வேறு. பட் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்னு சொல்லப்படக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதை காங்கிரஸ் தலைமை கண்டிக்கவே இல்லை. அதை தான் நம்ம நோட் பண்ணணும். அப்ப கண்டிக்கல. ராகுல் காந்தி அவர்களுடைய ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய, நெருங்கி, அதனால தானே அது கவனம் பெறுது. இல்லைன்னா யாரோ ஒருவராக போயிரும்ல. திருச்சி வேலுசாமி தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறார் திமுகவுக்கு எதிராக. அது பெருசாக அது ஒரு லோக்கல், ஒரு உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு குரல், அப்படி தான் பார்க்கணும். பட் மேலே ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரே இதை தொடர்ந்து சொல்லும்போது காங்கிரஸ் தலைமை அமைதியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பீட்டர் அல்போன்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்னென்னா, முதல்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக திமுக கூட்டணிக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லைங்கிறது அதை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே சொல்லிட்டாங்களே சார். அதாவது காங்கிரஸ் உடைய நிலை அப்படின்னு நாளுக்கு நாள் கவலைக்கிடமா தான் போயிட்டு இருக்கு. இப்ப கூட்டணியில இருக்க போய் தான் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 12% விழுக்காடுனால வச்சிருக்காங்க. கூட்டணியை விட்டு வெளியில வந்தாதான் அவர்களுடைய பலம் என்ன அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினருக்கே தெரியும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி இதற்கு முன்பு புதிய தலைமுறை பேட்டியில சொல்லியிருக்காரு. இல்லை, காங்கிரஸின் பலம் எல்லாரும் தெரிஞ்சது தான். அது நம்ம இப்போது கடந்த 2011 நினைக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனியாக தான் நின்னாங்க. தமிழ்நாடு முழுக்க தனியாக நின்னாங்க. அப்போவே அவங்களுடைய பலம் என்னங்கிறது தெரிஞ்சிடுச்சு. எனவே அதற்கு முன்போ பின்போ சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ அவங்க தனியாக நிற்கலை. அதனால் அவங்களுடைய அதில் என்ன ஓட் பேங்கிறது நமக்கு தெரியாதுன்னு வைங்களேன். இப்போ என்ன அப்படின்னா, திமுக அலைன்ஸு இதனால் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸ் தான் அங்கே பெரிய கட்சி. அவங்களுக்கு சீட் ஷேரிங் கொடுத்ததுக்கு பிறகு தான் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க முடியும். தொகுதிகளில் இறுதி செய்யணும். இப்போ கூட்டணியே ஒரு கொலாப்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு திமுக கூட்டணி. ஏன்னா சின்ன சின்ன கட்சிகள் நிறைய இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டிங்களா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏன் இவ்வளோ ஓப்பனாக அவங்க வெளியில் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்குலாம் சீட்டு இறுதியாகவே இல்லை. எத்தனை சீட்டுங்கிறது தெரியல, எந்த தொகுதின்னு தெரியல. காங்கிரஸ் உடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் மற்ற எல்லாருக்குமே சீட் ஷேரிங் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால
கூட்டணியே வந்து ஒரு கொலாப்ஸில் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கு என்ன தொகுதி கிடைக்கும், எத்தனை தொகுதி கிடைக்கும், காங்கிரஸ் ஒருவேளை வெளியில் போயிட்டாங்கன்னா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரிய குழப்பம் வந்து நிலவுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஏன் ராகுல் காந்தியும் சோனியாவும் அமைதியாக இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து பிடி வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்கன்னா அவங்க ஒன் ஆஃப் த ஸ்பாய்லர். விஜய் கூட போய் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன், விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து ஜெயிக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது பின்னாடி தான் தெரியும். பட் திமுகவுக்கு பெரிய அடி விழுகும். திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய தோல்வி வந்து கிடைச்சிரும். கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி அவங்க தான் வின்னுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் ஆட்சி அதிகாரத்தை வந்து விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில் திமுகவும் இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது அவங்கள தக்க வச்சுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் சான்ஸ்னு சொல்லி காங்கிரஸ் வந்து எப்படியாவது வந்து நம்ம இதை காங்கிரஸில் 2 தரப்பு இருக்கிறாங்க. ஒரு தரப்பு வந்து கண்டிப்பாக விஜய் கூட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு இருக்கிறாங்க. இன்னொரு தரப்பு திமுக கூட போனால் கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அப்படி இல்லைன்னா நம்ம விஜய் கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்னென்னா திமுக விட்டுட்டு போனோம்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, நமக்கு இருக்கிற எம்எல்ஏ பதவியும் போயிடும், அடுத்து எம்எல்ஏக்கள் யாரும் நம்ம வர முடியாது, காசு யார் செலவு பண்ணுறது, அதனால் திமுக கூட்டணியில் இருந்துருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க தான் மெஜாரிட்டி. ஆனா என்னதான் இருந்தாலும் இப்போ அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றதுதான் இந்த இடத்துல இப்போ நடக்கும். இப்போ செல்வ பெருந்தகை நாங்க தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணியில தான் நாங்க பயணிப்போம், நாங்க வந்து விஜய் கட்சியா அவர் அதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்ற ஒரு நிலையில தான் செல்வ பெருந்தகை பேசுறாரு சார். எப்படி போவாங்க அப்படின்றது. காங்கிரஸ்ல வந்து ஒரு தேசிய கட்சி, மாநில தலைவருக்கெல்லாம் பெருசா அதிகாரம் இல்லை. கடந்த 10 வருஷத்துல எத்தனை மாநில தலைவர் மாறி இருக்கிறாங்கன்னு பாருங்க. பிஜேபிலையும் அது மாதிரி தான். தேசிய கட்சியில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மாநில தலைவர் வந்து என்னதான் அது ஒரு இதுதான், அது ஒரு சஜஷனாக தான் எடுப்பாங்க தவிர இறுதி முடிவுலாம் வந்து அவங்கள வச்சு எடுக்க போகிறது இல்லை. அதனால் செல்வ பெருந்தகை பேசுவதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. அவர் திமுக பக்கம் போனால் கொஞ்சம் சீட் நிறையா கிடைக்கும், ஈஸியாக வின் பண்ணிடலாங்கிற ஒரு ஐடியாலஜியில் பேசுகிறாரு. பட் வந்து தேசிய தலைமைங்கும் போது அவங்களுக்கு வந்து இது ஒரு மாநிலம், அவ்வளோதான். இந்தியாவில் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இது ஒரு மாநிலம். இங்கே வந்து நாம் பலம் பெறணும்னா அடுத்து என்ன செய்கிறது? காங்கிரஸ் வந்து இன்றைக்கி கரைஞ்சி போயிடுச்சு, காங்கிரஸ் கட்சியே இல்லை. அப்போ காங்கிரஸ் கட்சியை நம்ம மேலே கொண்டு வரணும்னா நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும், அமைச்சர்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன தான் அவருக்கு அமைச்சரே கொடுத்தாலும் அவங்க பலமாக போகிறது இல்லை. சரிங்களா? பல மாநிலங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சியை அவங்க பறி கொடுத்துட்றாங்க மோசமான செயல்பாடு காரணமாக. அதனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன தான் கொடுத்தாலும் அவங்க பெருசாக பலமடைய போகிறதில்ல. இருந்தாலும் இது ஒரு சான்ஸாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து திமுக கூட்டணிக்கு பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி வந்துருச்சு. இப்போ இன்னும் 10-15 நாளில் டேட் அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அப்போ இன்னும் வந்து கூட்டணியை உறுதி செய்யப்படலை, கூட்டணி இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது திமுக. இப்போ கண்டிப்பாக நீங்கள் முதலே வந்து சொன்ன மாதிரி இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது திமுக கட்சியில் வந்து ஒத்து வராது, காங்கிரஸோ இல்லை வேற எந்த கட்சிக்கோ அப்படின்றதுல ஒரு நிலைப்பாட்டோட தான் முதல்வர் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றது இப்போ வர தெரியுது. ஒருவேளை அதாவது காங்கிரஸ் அவர்களை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு முதல்வர் தயாராகுவார்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 கட்சிகளுமே, இன்னொரு கட்சிக்கெலாம் காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் அப்படி வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய, அதுக்கு வந்து திமுக தனியாக கொண்டு நின்றுவாங்க நிச்சயமாக. அப்படிலாம் தனியாக நின்று அவங்க தோல்வியை அடைவாங்களே தவிர, அதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குமே தவிர ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி காங்கிரஸுக்குலாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டாங்க. இதுதான் என்னுடைய பார்வை. இப்ப முதல் முறையா இப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேட்கறது வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கும். ஆமா, அது தவறு இல்லை, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஜனநாயக நாட்டில் அது ஆக்சுவலாக கொடுக்கணும். பட் திமுக அதிமுக கட்சியில் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி ஒரு கட்சி வந்து இங்கே இல்லை. ரொம்ப ஃபேர், தேர்டு பிளேஸுங்கிறது ரொம்ப ஃபேர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? இவங்க 2 பேருக்கு இருக்கிற வாக்கு வங்கி அளவுக்கு யாரும் இல்லை. இப்போ விஜய் வந்தாருன்னா அது என்னென்னு தெரியும் எவ்வளோ வாங்குறாருன்னு. அவர் மேபி தேடாக வரலாம். அதை தவிர்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் பயப்படுற நிலைமையில் காங்கிரஸுக்கோ அல்லது பிஜேபிக்கோ கூட அல்லது தேமுதிகவுக்கோ கம்யூனிஸ்ட்டுகளுக்கோ வேறு எந்த கட்சிகளுக்கும் பயப்படக்கூடிய நிலையில் பெரிய கட்சிகள் வந்து இன்றைக்கி இல்லை. ஏன்னா அவங்க தான் பலமாக இருக்கிறாங்க, 25% வாக்குகள் வச்சுருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் பணபலம் இருக்குது, எலெக்ஷனில் வெற்றி பெறக்கூடிய இது வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது, சாத்தியம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் அவங்க திமுக பயப்பட மாட்டாங்க. என்ன ஆனால் கூட்டணி கட்சிகள் மத்தியில் அது ஒரு பெரிய பலவீனமாக போயிடுச்சு. கூட்டணி இன்னும் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. இதனால்
கண்டிப்பா சார். இப்போ ஒருவேளை காங்கிரஸ் அவர்கள் வந்து தவேகாவிற்கு சென்ற ஆட்சி அதிகாரத்துல விஜய் அவர்கள் பங்கு உண்டு அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் இப்ப வரைக்குமே அது அவர் முன்மொழிஞ்சிட்டு தான் இருக்காரு. அவர் ஒருவேளை அப்படின்னு, ஏன்னா அவங்களை பொறுத்தளவுல ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்றத இப்ப காங்கிரஸ் உடைய ஒரே கொள்கையா இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் கொடுக்கறதுனால விஜய் எவ்வளவு தூரத்துக்கு அங்க செல்றதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் ஆட்சி அதிகாரம் வந்தா தானே பங்கு கொடுக்க முடியும். அவரே வரமாட்டாருங்கிறது இது கன்ஃபார்மு. அவர் ஓட்டு தான் வாங்குவாரே தவிர ஸ்பாயிலர் தானே தவிர அவர் கெயின் பண்ண மாட்டார். அப்படி இருக்கும்போது அவங்க கூட போய் இவங்க போய் சேர்றது தற்கொலை முடிவு தான். அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. சரி, இன்னொரு புறம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படி பார்த்தாலும் கூட இப்போ விஜய் கூட தேமுதிகவும் சேர்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? தேமுதிக இல்ல காங்கிரஸ் இவர்கள்லாம் சேர்ந்தா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக தானே சார் இருக்கும். அதாவது அது நிச்சயமாக அப்படி இருக்காது. விஜய்க்கு பலமா இருக்காது. யாரு சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் பலம். தேமுதிகவுக்கு வந்து இன்னைக்கு வந்து தொகுதிக்கு 500லேருந்து 2000 வாக்குகள் தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் இருக்கும். ஒரு சில தொகுதிகளில் 5000லேருந்து 10,000, 10,000லேருந்து 20,000 வரைக்கும் கூட மேபி ஒரு 10 தொகுதிகள் அப்படி இருக்குன்னு வைங்களேன். இது வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளினுடைய நிலை இது. நீங்கள் கிருஷ்ணசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு சில தொகுதிகளில் அவர் டாமினேட் பண்ணுவார். குறைஞ்சபட்சம் 10 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை கிருஷ்ணசாமி நிர்ணயம் பண்ணுவார். ஜான் பாண்டியன் ஒரு 5 தொகுதியிலேயாவது அவர் வெற்றி தோல்வி 2000 ஓட்டாவது வாங்க மாட்டாரா? அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இப்படி வந்து பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. புரட்சி பாரதம் இருக்கிறாங்க. இப்படி நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய கட்சிகளுக்கு ஒரு சின்ன பலமாக தான் இருக்குமே தவிர, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 10% மேலே வாக்குகள் வாங்குவாருன்னு பார்க்கப்படுது. அதுமாதிரி வாங்கினா தான் தெரியும். காசே கொடுக்காம அவர் 10% மேலே வாக்குகளை வாங்குவார். அப்போ இவங்களுடைய ஓட் பேங்க்லாம் என்ன, தேமுதிகவுடைய பர்சன்டேஜ் 1 தான். 1 கூட இருக்குமான்னு தெரில. அதே போல காங்கிரஸ் 234 தொகுதிகளையும் நிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து பிரேமலதா அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி கூட 234 தொகுதியில் வருஷம் போட்டிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய கட்சிகள் சமாஜ்வாதி கட்சியெல்லாம் கூட 150 தொகுதியில் போட்டிடுவாங்க தமிழ்நாட்டில். அதெல்லாம் மேட்ரு கிடையாது. காங்கிரஸுக்கு 1% 2% வாக்குகள் மேபி இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும் சவுத்தில் மட்டும். எதிர்கட்சியா இருந்தவர் சார் விஜயகாந்த் அவர்கள். ஆமாம், இன்றைக்கி இல்லை, அவங்க லாஸ்ட்டாக கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன்ஸில் அவ்வளோதான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு கூட்டணியில் தான் நிற்கிறாங்க. எனவே அவ்வளோதான், 1% இருக்கும். காங்கிரஸுக்கு மீறினா 2% இருக்கும். 3 சேரும்போது விஜய்க்கு அது வந்து கொஞ்சம் கூடுமே தவிர அதை வச்சு பெருசாக விஜய்னாலும் வெற்றி பெற முடியாது. இவங்க வேணால் என்ன செய்யலாம், இப்போ தேமுதிக விஜயோட போனால் சீட் நிறையா தருவாங்க. 25-30 சீட் கூட தருவாங்க. காங்கிரஸுக்கு ஒரு 50 சீட் கூட தருவாங்க. அந்த இடங்களில் வேணால் காங்கிரஸ் தன்னுடைய ஓட்டு வங்கி அதிகரித்து விஜயோட வாக்குகளை வாங்கி காங்கிரஸ் வந்து தன்னுடைய பலத்தை வந்து அதிகமாக காட்டலாம். இப்போ விஜயோட 50 சீட்டில் நிற்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் பெர்சன்டேஜ் வந்து விஜய்க்கு போகிற பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அது இவங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? விஜய் தனித்து அவருடைய பெர்சன்டேஜை காட்ட முடியாது. புரியுதுங்களா? இப்போ விஜய்க்கு வந்து தனியாகவே 15% இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அந்த 15ல் 5% வந்து காங்கிரஸ், 6-7% காங்கிரஸ் வாங்கிடுவாங்க. மீதி ஒரு 3-4% தேமுதிக வாங்கிடுவாங்க. விஜய்க்கு தான் பெர்சன்டேஜ் குறையும். அப்ப விஜய்க்கு வந்து அவர் 10 கீழே ஒற்றை இலக்குல வந்துட்டாருன்னு, விஜய் ஒற்றை இலக்குல 9 தான் 8-9% வந்துட்டாருன்னா அவர் அவ்வளவுதான், சீமான கேட்டு கீழே வந்துருவாரு. சார் அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். இப்ப விஜய் அவர்களுக்கு இப்ப சாலிடா ஒரு 15-20% 20% வாக்கு வாங்கி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கருத்து கணிப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இவர்களுக்கு ஒரு 6% ஒரு குறைந்தது 5% வச்சுக்கோங்க காங்கிரஸ். அப்போ 25. தேமுதிக நீங்க சொன்ன மாதிரி 2% வச்சுக்கோங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் 27% வந்து வாங்கிடுவாங்க. 27% மொத்த வாக்குகள் தான். இதை வந்து இப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி சீட் வாங்க போறது இல்லை. அவங்க அதிகமான சீட்டுகளை போட்டிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ தேமுதிகனா அவங்க 30 சீட்டு கேட்பாங்க விஜய் கூட்டணினா. ஏன்னா விஜய் காசு தர போகிறது, இவங்க தான் செலவு பண்ணி நிற்கணும். அதே போல் வந்து காங்கிரஸ்னா 50 சீட் கேட்குறாங்கன்னா 50 சீட்டு காங்கிரஸ் தான் செலவு பண்ணி விஜய் தரமாட்டார். அப்போ 50-80 சீட்டுங்கும் போது அந்த மொத்த விஜய்க்கு வர பெர்சன்டேஜ் அப்படி ஒரு அதாவது என்ன சொல்ல 1/3 வந்து அப்படி பிரியுதில்ல உங்களுக்கு. விஜய் வந்து ஒரு 40-50% தான் வாங்குவார். மீதி 25 அவங்க வாங்கிடுவாங்கல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஓட்டிங் பெர்சன்டேஜ் அதிகமாகிடும். விஜய்க்கு வந்து அது குறையும். அதனால் விஜய்க்கு வந்து அது லாபமே கிடையாது. அது வந்து யார் கூட விஜய் கூட போய் சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் லாபம். ஏன்னா அவர் காசு தராததுனால சீட்டுகளை நிறையா தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விஜய் கூட போய் யார் சேர்ந்தாலும் அவருக்கு பெருசாக பலம் இல்லை. அது வெற்றியாக மாறுறது ரொம்ப கஷ்டம்.
கண்டிப்பா இப்ப நம்ம தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் திமுகவுடைய ஓட் பேங்கை தான் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி வந்து கணிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய வியூகம். இருந்தாலும் அதிமுக, அதாவது திமுகவோட கூட்டணியில சர்ச்சை இருக்கு அப்படின்றதுக்காக தான் இதை சொல்றாங்களே அப்படின்றதையும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கவனத்துல கொள்ளணும். என்னதான் இருந்தாலும் அதிமுக திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க, மாற்று நினைக்கக்கூடியவர்கள் விஜய் அவர்களுக்கு தானே வாக்கு செலுத்துவாங்க. அப்போ அதிமுகவுடைய ஓட் பேங்க்கும் தானே சார் உடையும். இல்லை, அதிமுகவின் ஓட் பேங்க் மட்டும் இல்லை, சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா விஜய் வந்து எல்லாருடைய வாக்குகளையுமே அவர் வந்து பிரிப்பார், அதான் உண்மை. பட் அது வந்து யாருக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து திமுகவினுடைய கோர் ஓட் பேங்க்ங்கிறது மைனாரிட்டி ஓட்ஸ் தான், முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட்டு தான். அதை வந்து வேறு எந்த கட்சியுமே பிரிக்கலை இது வரைக்கும். அது அதிமுகவும் பிரிக்க முடியாது, பிஜேபி அலைன்ஸ்னால அதை பிரிக்க முடியாது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சீமான் இருக்காருன்னா அவரையும் பிஜேபி பி டீம்னு சொல்லி அவரும் அந்த வாக்குகளை வாங்க முடியாத அளவுக்கு செட் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் வந்து வரும்போது என்னென்னா அந்த ஓட்டை வந்து விஜய் பிரிக்கிறாரு. விஜய்கிட்ட போகக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓட்ஸை வந்து தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இன்னும் திமுகவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து இல்லை. அப்போ என்னென்னா திமுக தான் நேரடியாக பாதிக்கப்படும். மற்றபடி எல்லாருக்குமே ப்ரொபோஷனலாக கொஞ்சம் சேதாரம் ஆகும் விஜய்னால். 2% சேதாரம் ஆகுதுன்னு வைங்களேன். பட் விஜய் பிரிக்கிற ஓட்டுங்கிறது வந்து டிஎம்கேயோட பேஸை வந்து அவர் உடைக்கிறாரு. அப்போ அது டிஎம்கே கூடுதலாக பாதிப்பு ஏற்படுத்தும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஓட் பேங்க் வந்து உடையும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு கொள்கை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அதாவது தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு பற்றில் ஊறியவர்களாக இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து பாடம் புகத்தி பாடம் கற்றுக்கிட்டு ஒரு கட்சியில் வந்து பயணிக்கக்கூடியவர்களாக நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. அப்படின்றப்போ அவர்களுடைய ஓட் பேங்க் எப்படி உடையும்ன்றத சொல்ல முடியும். ஒருவேளை இந்த மாதிரி கூட இருக்கலாமா? ஏன்னா அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னு அவர் சொன்னதுனால கூட நீங்க உடையும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை. சீமான் அவர்களுக்கு விழுகிற ஓட்டு வந்து தமிழ் தேசியத்துக்கான ஓட்டுன்னு சொல்லி நம்ம முழுமையாக சொல்லிட முடியாது. சீமான்கிற அந்த ஃபேஸுக்கு விழுகிற ஓட்டு தான், அவருடைய முகத்துக்காக விழுகிற ஓட்டு தான் அதிகம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதிய நபர், 2 கட்சிகளையும் பிடிக்காதவங்க அவங்களுக்கு வந்து புதுசாக வர்றாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தக்க ஓட்டுகள். சரிங்களா? இந்த ஓட்டு இருக்குல்ல, இந்த புதுசாக வர்றவங்களுக்கு போடணும், 2 பேர் வேணான்னு சொல்கிற அந்த ஓட்டு இருக்குல்ல, அது சீமானுக்கு போகிறது வந்து அப்படியே வந்து அது வந்து விஜய்க்கு போகும் நிச்சயமாக. ஏன்னா விஜய் புதுசாக வர்றாரு, சீமானு கூட அவங்க 2-3 தடவை போட்டிருப்பாங்க, அவர் ஜெயிக்கலை. இப்போ விஜய் வர்றாருங்கும்போது அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு அந்த புதிய வாக்குகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சீமான் அவருடைய ஃபேஸுக்காக விழுகிற ஓட்டெலாம் வந்து உடையவே உடையாது, அது அப்படியே அவங்களுக்கு தான் விழுகும். அது பெருசாக டேமேஜ் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இன்னும் கூட டேமேஜ் எவ்வளோ தூரம் ஆகுதோ அவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகும். புதிய வாக்காளர்கள் அவங்க சீமானை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ரேஷியும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அதில் போட்டிக்கு விஜய் வந்திருந்தாலும் கூட அது முழுமையாக விஜயனால் அதை உடைக்க முடியாது. சீமானுடைய பேச்சு கொஞ்சம் நல்லா கருத்தியலாக இருக்குது, விஜய் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்களா, அவங்களெலாம் வந்து சீமானை தான் தேர்வு செய்வாங்க. ஆனால் சீமானுடைய ஓட்டு பெருசாக டேமேஜ் ஆகும் அப்படின்னு தெரியல. பிரதான கட்சிகளோட வாக்குகள் வந்து ஓரளவுக்கு இதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் திமுகவுக்கு கொஞ்சம் சேதாரம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நம்ம பேசுகிறத வச்சு பார்க்கும்போது இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திற்கு 4 முனை போட்டி அப்படின்னு இப்போ வரைக்குமே உறுதியாக இருக்குது. இது 3 முனை போட்டியாக மாறுவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து 3 முனை போட்டி தான் அப்படின்னு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே. சீமானும் விஜய் சேர்ந்தா தான் 3 முனை போட்டி. ஏன்னா திமுக அதிமுக சேர போகிறது இல்லை. விஜயுமே அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. சீமான் அவர்களும் வந்து ஆர்ஜவ அர்ஜுனா தான் காரணம். அவர் தான் வந்து விஜய்கிட்ட தப்பான ப்ரொஜெக்ஷனை கொடுத்து நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லி அதிமுக கூட்டணிக்கு போக விடாமல் அவர் வச்சிருக்கிறாரு. அவர் விஜய் போயிட்டாருன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், க்ளீன் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. இப்போ அவர் போகாததுனால ஒரு பெரிய குழப்பம் வந்து இருக்குது. அதே போல் சீமானும் வந்து 234 வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு, அவரும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை வந்து கடைசி நேரத்தில் சீமானும் விஜயும் வந்து நம்ம வந்து 2 பேருமே தோல்வி அடைஞ்சிருவோங்கிற மாதிரி ஏதாவது காம்ப்ரமைஸுக்கு வந்தாங்க அப்படின்னா பெரிய அது ஒரு சேஞ்சாக வந்து இருக்கலாம். ஆனாலும் வந்து என்னென்னா இந்த 2 கட்சிகள் திமுக அதிமுக அவங்களுடைய பேஸை வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருனாலே உடைச்சிட முடியாது. அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை இது பண்ணலாமே தவிர, லைட்டாக அசைக்கலாமே தவிர மொத்தமாக வந்து. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு கணிப்பும் கூட வந்து கரெக்டாக சரிவர முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா சீமான் அவர்கள் தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட 6வது முறையாக களத்தில் நிற்கிறாங்க. நான் தனித்து தான் போட்டிக்கிடுவேன், நான் மக்களோட கூட்டணியில தான் இருப்பேன், என்னுடைய கொள்கையை ஏற்று வர்றவர்களை வேணால் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்றப்போ அவர்களுடைய அலைன்ஸும் வந்து
சேராது அப்படின்றது நமக்கு கிட்டத்தட்ட தெரியுது. இப்போ களத்துல 4 முனை போட்டி தான். ஆனா இதை வந்து பாஜக வந்து விஜயை வச்சு பயங்கரமா கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருதே, இது உண்மைதானா? உண்மைதான். அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக அதிமுக கூட்டணிக்கு அவர் வரல, பட் தனியாக நிற்கிறாரு அப்படின்னா அதுவுமே இவங்களுக்கு திமுகவுக்கு வந்து வந்து அதிமுகவை அவர் பேசாமல் இருந்தார், அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருந்தார். இப்போ என்னென்னா அதிமுகவை அவர் விமர்சனம் செய்கிறார். இப்போ அதிமுக விமர்சனம் செய்யும்போது அது என்ன ஆகும்னா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இன்றைக்கி திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவங்க, அதாவது அதிமுக பிடிக்கலைங்கிறவங்க திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. அப்போ திமுகவுக்கு அது பலம். இப்போ இவர் விமர்சிக்கும் போது அந்த வாக்குகள் இவருக்கு போகும்போது அது திமுகவுக்கு ஒரு பலவீனமாக மாறும். அந்த அடிப்படையில் விஜய் வந்து இப்போ அதிகமாக அதிமுக பற்றி பேசுகிறாருங்கிறதுமே மேபி அப்படி இருக்கலாம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட 4 முனை போட்டி அப்படின்ற ஒரு இது வந்து கள நிலவரமாக இருக்குது. ஆனால் எப்படி அரசியல் ரீதியாக வந்து ஒரு வார காலகட்டத்தில் தான் இதற்கு முன்பு வந்து இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது 2026 எந்த மாதிரியான தேர்தல் களத்தை வந்து எதிரொலிக்குது அப்படின்றது. அரசியல் ரீதியாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.